இப்போ சார் நான் வந்து ஒரு சம்பாத்தியம் மாதம் எனக்கு ஒரு 40,000 ரூபா சம்பளம் வருது. 40,000 ரூபா சம்பளத்தில் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமானம், பால், கேபிள், வைஃபை இந்த மாதிரியெல்லாம் செலவெல்லாம் போக நான் ஒரு 5,000 ரூபா எப்படியாவது கஷ்டப்பட்டு மீதிப்படுத்திடுறோம் சார். ஆனால் இந்த 5,000 ரூபாயை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. சேவிங்ஸோடு நிற்கக்கூடாது. வெறும் சேவிங்ஸ் இருந்ததுன்னா அது பேப்பர் தானே. ஒரு பணத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது பணமாக தானே இருக்கும். பணத்தை வைத்து நீங்கள் பணம் செய்யணும் அப்படின்னா எதுலேயும் ஒன்றுல நீங்கள் பாதுகாப்பான இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பான இடம், பாதுகாப்பான இடத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்குலாம் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தேவைக்கு அந்த பணம் உபயோகமாக இருக்கும். அப்படி இருக்கணும்னா எது மாதிரி செய்யலாம். எல்லாருமே நம்ம வசதியாக இருக்கிறவங்கிற கணக்கெலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. சில டே டு டே லைஃப்பில் லைஃப்பை சேலஞ்சாக ஓட்டுற சூழ்நிலையில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. விலைவாசிகள் இருக்குது, நம்ம குறைந்த வருமானத்தில் அதுலேயும் நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு சேமிப்பு மனப்பான்மைக்காகவும் நான் இந்த பதிவுகளில் சொல்கிறேனே தவிர நீங்கள் அதை வழிகாட்டலை முறையாக பின்பற்றி உங்களுடைய சேமிப்பை மூலதனமாக்கி அதனுடைய பலன் பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறேன்.